தேங்காய் சட்னி. துருவிய தேங்காய் பூ, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டை வெறும் வானல் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றக்கூடாது. அப்படியே சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். நம்ம அப்படியே பூண்டை உரித்து போட்டோம்னா சட்னிக்கு அது அந்த பச்சை பூண்டு வாசம் வரும். அதனால் லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டை. தேங்காய் பூ, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, பூண்டு பாருங்க. அந்த வானலில் வறுத்தோடனே எப்படி உரியுதுன்னு பாருங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு உரிச்சு போட்டோம்னா எல்லாம் வெந்திருக்கும். பச்சை வாசம் இருக்காது பூண்டு. பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, தண்ணி அதிகமாக சேர்த்துக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி கொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சட்னி கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சட்னியை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காயட்டும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகாய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.